பிக் பாஸ் ஆரம்பிச்சு கரெக்டா 37வது நாள். இன்னைக்கு ஏதாச்சும் நடந்துச்சா, ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கா சொல்றதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்பயும் ஒண்ணுமே இல்லை. எப்பவும் போல வழக்கம் போல போடுற மொக்கையை தான் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அண்ட் ராணுவ வந்து எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சோ பேசலாமா? நீங்க பார்த்திருக்கிறது கல்கே நியூஸ். நான் தீபிகா. ஆக்சுவலி இப்ப வந்து ஸ்டார்ட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் வச்சுட்டு வீட்டு பணி அப்படின்றது எப்பவுமே பெண்கள் அணி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ எப்பவுமே பாய்ஸ்க்கு மிஸ் ஆயிடுது. அதனால பிக் பாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கேம் கொடுக்குறாரு, ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க்ல அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இதை பண்ணிருக்காருன்றதை நான் உங்களுக்கு டெப்தா சொல்றேன். ஓகே, இப்போ வந்து அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ பாய்ஸ் சைட்ல வந்துட்டு ஒரு 3 பேரும், கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு 3 பேரும் வரணும். அதுல நீ வா நான் வா அப்படின்னு சொல்லி ஒரே போட்டி சண்டை. பாய்ஸ் டக்குன்னு எப்பவும் போல முடிவு எடுத்துட்டாங்க. பட் கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஏதோ ஒரு சொன்னதை ரிப்பீட்டட் மோட்ல பேசிட்டு இருப்போம்ல, அதே விஷயம் தான் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய கிளாஷே நடக்குது. நான் போறேன் அப்படின்னு ஜாக் சொல்றாங்க. இல்ல பவித்ரா போட்டோம், அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் ஜாக்லின் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணிக்கல. அது எப்படி நீங்க வந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவ தான் போகணும் அப்படின்னா நான் விட்டுருவேனா? அதெல்லாம் எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணலாம்? அதெல்லாம் தெரியாது, நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழத்தோட அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் சௌந்தர்யா வந்து நீங்க பாரு சண்டை போடணும்னு பண்ணாத அப்படின்னு சொல்லி இவங்க பேச, நான் என்ன பேசினாலும் தப்பா அப்படின்னு ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. இது பிக் பாஸ் வீடு தான், சண்டை வரும் தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எதுக்காக சண்டை போடுறதுன்னு ஒரு வருத்தம் வேணாம். எதுவுமே இல்லாம சும்மா தேவையில்லாம வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி இருந்துச்சு. வேணும்னே ஏதோ கண்டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை. சோ இப்ப டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னும் போது நம்ம ராணுவ அனுப்புறாங்க, ராணுவ கிடையாது சாரி பவித்ரா போறாங்க. அவங்கதான் ஒரு நல்ல பிளேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்க 3 பேரும் போறாங்க, இந்த சைட்ல ஒரு 3 பேரும் அப்படின்னும் போது பாய்ஸஸ் டீம்ல லைக் அது கேம் என்னன்னா இப்படி ஒரு பால் வந்து ஒரு 4 வேஸ் இருக்கு. அதுல எங்க வந்து அவங்க டிராப் பண்றாங்க, எவ்வளவு பால் சேருதுன்றது தான் அவங்களோட கேம். தவறி வெளியே ஒண்ணு மிஸ் ஆயினா கூட அது வந்து ஏத்துக்கப்படாது, யார் அதிகமா சேர்க்கிறாங்கன்றதுதான் மேட்ரு. ஸோ கேர்ள்ஸ் டீம்ல மோர் ஓவர் சூப்பர்வா விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் பாய்ஸ் டீம்ல சிவா வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பால்ஸ் போடுறாரு. போக தடுமாற்றத்துல ஏதோ புல்லட் வண்டி ஓட்டுற மாதிரி அவருக்கு இருக்கான்னு தெரியல, ஒரு டான்ஸை போட்டு அங்க இருந்து அப்படியே லாஸ்டா ஒரு மூவ் கொடுத்தாரு பாருங்க. எது எங்க போகுதுன்னு தெரியாம எல்லாம் தெரிச்சு வெளில வந்துருச்சு. சோ தீபக்கு செம்ம கோவம் வந்துச்சு. என்ன இருக்கிற பால்லாம் தூக்கி வெளில போட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. ரொம்ப ஃபீல் ஆயிட்டாப்ல, அப்படியே மனுஷன் உடஞ்சிட்டாரு. என்ன ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நேஷனல் மீடியா இது என்ன இப்படி பேசுறாருன்றத அவர் அப்சர்வ் பண்ணிட்டு பட் ரியாக்ட் பண்ணிருக்கலாம். சிவா வந்து ஒண்ணுமே பண்ணாம அமைதியா போயிட்டாரு. அவர் அமைதியா போனது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு மாதிரி நிற்கும் போது ரஞ்சித் வந்து சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்கன்னு கேட்டே இருக்காரு. இவர் வந்து ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு. இவரு தான் சொல்லியே விட்டாது போலாம்ல, இவருக்கும் தெரியும் அங்க என்ன நடந்திருக்கு எல்லாம். தீபக் இந்த மாதிரி பேசுறாங்க, நான் அங்கதானே இருந்தேன் அப்படின்னு. நீ வந்து ரொம்ப நல்லவர் தான் ரஞ்சித் சார், நீங்க ரொம்ப நல்லவர் தான். ஆனாலும் இப்படி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்க வந்து நீங்க இருந்திருக்கீங்க, அங்கதான் இருந்தீங்க, அவருக்கு அத்தனதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, பாத்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சிருந்தா நான் அட்ரஸ் பண்ணிருப்பேன். பட் எனக்கு தெரியலன்ற மாதிரி அங்க மீன் பண்ணி விடுறாரு. அவர் புரியுதா உங்களுக்கு? கேமை வந்து கொஞ்சம் யாருக்குமே வலிக்க கூடாதுன்னு விளையாடுற ஒரு பர்சன் வந்து ரஞ்சித்தா இருக்காரு. அவரோட ரியாலிட்டி அதுவா இருந்தாலும் இது கேம்ன்றதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். சோ இந்த விஷயம் போயிட்டு இருக்குங்க. இவர் வந்து சோகமா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் சொன்ன உடனே சரி விடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. எனக்கு கோவம் வராதா? நான் கோவப்பட்டா எப்படி இருக்கும் தெரியல, இட்லி மலை வெட்டிச்சிருவோம் பொங்கிருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து டென்ஷன்ல பேசிட்டு இருக்காரு. ஸோ இவரும் வீட்டுக்கு உள்ள போகும்போது ஜாக்லின் வந்து நான் ஓகே தானே ரெக்கவர்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா பேச தீபக் தான் நோட் பண்ணிட்டு ஓகே நம்மளும் நம்ம பாயிண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முதுவை தட்டி விடுறாரு. சைலண்டா போயிடுறாங்க. இந்த டாஸ்கினுடைய முடிவு என்ன அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி பாய்ஸஸ் டீம் லூஸ் பண்ணிட்டாங்க, கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. இப்ப வீட்டு பணி எல்லாமே பண்ண போறது யாருன்னா பாய்ஸ் தான். ஸோ இதுவே ஒரு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஐயோ நம்ம தான் வீடு பெருக்கணுமா, நம்ம தான் பாத்திரம் கழுவணுமா அப்படின்றது ஒரு பெரிய காண்டாவே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அகைன் ஸ்கூல் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை வந்து வர்ஷினி தான் வந்து பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அருணை கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரி வந்து எல்லாரையுமே வந்து லவர் மாதிரியே பாக்குற மாதிரி ஒரு பாயிண்ட்ல பிடி மாஸ்டரா வந்து அவரை கொடுத்துருக்காங்க. வரலாறா பேசிட்டு இருக்கிற நம்ம ஜாக்லின் தான் வந்து சோசியல் டீச்சரா கொடுத்துருக்காங்க. தமிழ் வார்த்தையார் யாருன்னு தெரியும், மந்திரி தாங்க. அண்ட் நடுவில் ஏதாவது மிஸ் பண்றான். சரி ஓகே இவங்களா தான் வந்து இருக்காங்க, மீதி பேர்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டும் வாட்ச்மேனா வந்து நம்ம சிவாவை போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கேடரை கொடுத்துருக்காரு பிக் பாஸ். நீ வந்து இப்படி பண்ணணும், நீ வந்து பொறுக்கி பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு யாரையும் மதிக்க கூடாது, உனக்கு பிடிச்சப்பெல்லாம் நீ ஸ்கூல் வரலாம்,
பிடிக்கலாம் வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ராணா வந்து நீ ஒரு மக்கு பையன், நீ எப்பெல்லாம் கோவம் வருதோ நீ அங்கெல்லாம் எப்படி இருக்கணுமோ அது பிஹேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பவித்ரா வந்து ஒரு பணக்கார பொண்ணு, அங்க வந்து அவங்க ஓவரா சீன் போடுற டைப். ஆனந்தி வந்து ஒரு திருட்டு பொண்ணு. சாச்சனா வந்து ஒரு படிப்ஸ் அண்ட் வந்து தீபக் இருக்காருல அவர் வந்து பிரின்சிபலுடைய ஸ்பை. இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. முத்து என்ன தானே கேக்குறீங்க, முத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வாத்தியார்களுக்கு செலப்பிள்ளை அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு எதிரி அப்படின்னு ஒரு கேடர்ல வச்சிருக்காங்க. சோ எல்லாருமே தெளிவா அவங்களா நீங்களா சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா ஆளுக்கு ரொம்ப அப்படியே பெரிய டிப்ளமேட்டிக் அப்படின்ற ஒரு வேர்ட் தான் கரெக்டா இருக்கும். அவங்க பண்றதுதான் கரெக்ட் மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளே பண்ணுவோம், நம்மளே கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிபிஏ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் நீங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் லவ் ட்ராக்கும் நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு மூணு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி, தர்ஷிகா, சத்யா, இன்னொருத்தவங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தர்ஷிகாவை லவ் பண்ற மாதிரிலாம். ஸோ லவ் ட்ராக் நிறைய போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லவ் ட்ராக் நிறைய போகுது அப்படின்ற காரணத்தினாலேயே அங்க ஒரு சண்டையுமே ஃபயர் பண்றாங்க ராணுவ மேல. அதை பாக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனா ராணுவ எவ்வளவு ஆயிட்டு இருக்காரு. அவருக்கு போய் ஸ்கூல் பேகுங்க ஏதோ சின்ன குழந்தைலாம் சும்மா மாட்டிட்டு போவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. யூனிஃபார்ம் எல்லாம் பக்கவா தச்ச பிக் பாஸ் டீம் எதுக்காக வந்து பேகை எங்க வந்து திருடிட்டு வந்த மாதிரியே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. செம்ம காமெடியா இருந்தது அந்த பேக். அதுவும் ராணுவம் மாட்டி இருக்கும் போது இவ்வளவுதான் வருது, இவ்வளோண்டுதான் வருது. ஸோ சரியான ஃபன்னியா இருந்தது. அவர் அதை மாட்டிக்கிட்டு ஸ்கூல் படிக்க போறாருலாம் பார்க்கும் போதே வந்து என்னத்த சொல்ல அப்படின்னு தான் இருக்கு. எனவே ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒரு காமெடி பண்ணணும், ஃபன் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. பட் கண்டெஸ்டன்ட் முடிவு பண்ணோம்ல, அவங்க சிறப்பா பண்றாங்களான்னு கேட்டீங்களா, சிறப்பா பண்றாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒண்ணும் கிடையாது, சும்மா அப்படியே போயிட்டு இருக்குதுல. அப்புறமா வந்து ஒரு சாப்பாடோடைய பிரச்சனை வருது. லைக் அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சமைக்க கூடாது, மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் குக்கிங் சைடு வரணும் அப்படின்னு சொல்லும் போது கேர்ள்ஸ் டீம் ஓகே, பாய்ஸ் டீம்ல அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து சாப்பிட்றதுக்கான ஃபுட்டுக்கான எசென்ஷியல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அருணுக்கு அல்லு கேளுது, இவங்க கிட்ட விட்டு அவங்க பட்டுக்கு என்னத்தையாவது போட்டு சமைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்ம தீபக் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்குன்னு தீபக்கை கூப்பிடுறதுலயே இருக்காரு. பிகாஸ் அவர் ஸ்டூடெண்ட்டுங்க, அவர் வரக்கூடாது. இதை தெளிவா மஞ்சரியும் நம்ம ஜாக்லின் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கவே இல்லை. திரும்பவும் கண்ணமா புடிச்சேன் சொன்னதே தான் திரும்ப சொல்ல டென்ஷன் ஆகி நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு மஞ்சரிக்கு ஜாக்குக்கு அருணுக்கு ஒரு பெரிய சண்டையா வந்துருது. காது கொடுத்து பேச மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன்னா அப்புறம் வேற எதை கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு டபுள் மீனிங்ல பேசிட்டு முக கொடுத்தா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி டாபிக்கே சேஞ்ச் பண்ணிட்டாப்ல. சோ நடந்த விஷயம்லாம் வேற, பட் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப உசாரா இருக்கிற அருணுக்கு பெரிய ஹாட்ஸ் ஆஃப். சோ வெளில அர்ச்சனா உங்களுக்காக லவ் யூ எல்லாம் போட்டு ஹார்ட்லி குயின் மட்டும் தான் நீங்க சொன்னீங்க. வெளில அவங்க என்னன்னா வந்து என்ன விஷ் பண்ணுவேன் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி 24/7 வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனவே பாக்கிறதுக்குலாம் செம்மையா தான் இருந்துச்சு. வெளில அவங்க வீடியோவும் உள்ள இவரோட லவ் வீடியோவும் நல்லா தான் இருக்கு. எனவே ஆனாலும் உள்ள வந்து சண்டையும் போய்கிட்டு தான் இருக்கு. அது இல்லாம அவர் வந்து இப்ப வைஸ் பிரின்சிபல் ஒரு கேடர் எடுத்திருக்காரு, வீட்டுக்குடைய கேப்டனு. இப்ப அர்ச்சனாவுடைய அதாவது எக்ஸ் வின்னர் இருக்காங்க, போன சீசனுடைய வின்னர், அண்ட் இந்த சீசன் இவரு இருக்காருன்னும் போது நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும் போல. எல்லாம் மனுஷன் என்ன பண்றாருன்னு தான் பாக்குறோம். அகைன் வந்து ராணவுக்கு ஒரு கேம் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ராணவ வந்து எல்லாரும் கார்னர் பண்ணி என்ன சொல்றாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ விளையாடு, உனக்கு என்ன தோணுதோ அதை விளையாடு அப்படின்னு சொல்லாம, இங்க பாரு நாங்க எல்லாரும் லவ் ட்ராக் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நீ வந்து உனக்கு என்ன தோணுதோ நீ டிஃப்ரெண்டா வரவை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. உனக்கு என்ன வருதோ அதை நீ தான் பண்ற, உனக்கு என்ன வருதோ அதை நீ பண்ற, அனுஷிதாக்கு என்ன வருதோ அவங்க, சௌந்தர்யாக்கு என்ன வருதோ அவங்க, யாருக்கு என்ன வருதோ அவங்க வேலையை பார்க்காம ஒரு மனுஷனை பிடிச்சி கார்னர் பண்ணி நீ இதை தான் பண்ணணும்னு சொல்றது ரொம்ப 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 தப்பு தான். சௌந்தர்யா அதே விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அனுஷிதாவும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இந்த விஷயம் பெருசா முத்தி போய் சண்டை அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருது. ராணா வந்து இங்க பாருங்க, என்னோட கேமுங்க, என்னோட இண்டிவிஜுவலிட்டி நான் தாங்க காமிக்கணும், என்னுடைய வாழ்க்கைங்கன்னு சொல்லிட்டு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய டயலாக் எல்லாம் மாசா பேசிட்டு இருக்காரு. ஆனா மக்கள் சப்போர்ட் வேற லெவல்ல இப்போதைக்கு ராணாவுக்கு தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் டோட்டலா ஒரு வீடே மொத்த பேரும் சேர்ந்து கார்னர் பண்ணி நீ வேஸ்ட், உனக்கு வந்து மக்கு நீனு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொடுத்தத இவங்க எல்லாரும் ஒரு கண்டென்ட்டா புடிச்சுக்கிட்டு அவர் திரும்பவும் போட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அவருக்கு. சோ நம்ம பாத்துக்கலாம் அருண் சொன்னாலும் அவரு மட்டும் என்ன கிளிக்க முடியும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். சோ எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து அவர் சொன்ன உடனே எனக்கு என்ன மக்குன்னு என்ன நினைக்கிறீங்களா, எனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லையா, நான் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணவும் நிக்கிறாரு. பட் சௌந்தர்யா கொஞ்சம் ஓவரா வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட சொன்னாலும் புரியாதுடி, அவன் திரும்ப கேட்டுட்டே தான் இருப்பான், அவன்கிட்ட பேசாதீங்கடி அப்படின்னு சொல்லி அவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணதும், அன்ஷிதா ஒரு பக்கம் ஓவரா கத்தனதும் அப்படின்னு சேர்த்து
ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. சொன்னீங்கன்னா நினைச்சீங்கன்னா அதை மறக்காம மிஸ் பண்ணாம சொல்லுங்க. நான் இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட்ஸ் மட்டும் தான் சொன்னேன், மீதி அப்படியே போச்சு. சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அப்படிதான் போச்சு. இதுல இருந்தா கொஞ்சம் ஹைலைட். ராணுவ ரொம்ப பாவம். ஸோ வர எபிசோட் நெக்ஸ்ட் வரப்போறதா எப்படி இருக்க போகுதுன்னு அதை பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.